கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போதும் கூட அடுத்த ஆண்டில் 2025ஆம் ஆண்டில் நம்முடைய திருச்சபை மூலமாக புதிதாக உத்தேசித்திருக்கிற ஜெபித்திருக்கிற சில ஊழிய திட்டங்களையும் தீர்மானங்களையும் உங்கள் மத்தியில் நாங்கள் வைக்கிறோம். எதற்காக இதை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, டிசம்பர் மாதம் கடைசி வாரத்தில் யார் பாட்டு, யார் ஆராதனை, யார் தேவ செய்தி, யார் காணிக்க பாட்டு எல்லாம் முடிவு பண்ணி ஒரு டேபிள் நம்ம போட்டிருக்கிறோம். இது எதுக்கு இப்போது உங்கள்கிட்ட நம்ம சொல்கிறோம்? இன்னும் ஜனவரியே ஆரம்பிக்கலை, இன்னும் 8 நாள் இருக்குது. எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இப்பிருந்தே அதை ஜெபத்தில் நீங்கள் அதை தாங்க வேண்டும். இந்த ஊழியங்களை ஜெபத்தில் தாங்கி சொல்லப்படக்கூடிய குறிப்புகளை நீங்கள் தினமும் நீங்கள் உங்களுடைய ஜெப குறிப்புகளில் வச்சு இந்த திருச்சபையினுடைய ஊழியத்திற்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். இதில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிரயாசங்கள் எந்த ஒரு தனி மனிதனுடைய ஒரு பெயர் பிரஸ்தாபத்துக்காக அல்ல, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காகவும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காகவும் நம்ம அதை தீர்மானித்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் அதை கருத்தாய் கவனித்து கேட்டு குறித்து ஜெபிக்கும்படியாக அன்பாய் அழைக்கிறோம். வருகிற 2025ஆம் ஆண்டு அறுப்பின் பண்டிகை ஆண்டு என்று சொல்லி நாம் தீர்மானித்திருக்கிறோம். ஆகவே தேவனுடைய சமூகத்தில் ஆத்துமாக்களை நாம் அறுவடை செய்யும்படியாக இந்த ஆண்டில் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஸோ அதற்கு உரிய முயற்சிகள், அதற்கு உரிய காரியங்கள் தான் இந்த ஊழியத்தினுடைய திட்டங்களாக நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். ஆகவே முதலாவது, இந்த அறுப்பின் பண்டிகை ஆண்டுக்கு துவக்கமாக நம்ம செய்ய வேண்டிய ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நபரும் இந்த ஆண்டுக்குள்ளாக 2025க்குள்ளாக 2025 டிசம்பருக்குள்ளாக குறைந்தது 2 நபரை சுவிசேஷம் சொல்லி, ஆண்டவருடைய காரியங்களை சொல்லி, அன்பை சொல்லி திருச்சபைக்கு அவர்களை வழிநடத்தி கொண்டு வர வேண்டும். இது முதலாவது நம்ம தீர்மானித்திருக்கிற காரியம். எல்லாமே ஜெபத்தோடு கூட யோசித்து தீர்மானித்திருக்கிறோம். ஆகவே நீங்களும் தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்களில் வைத்து கொள்ளுங்க. ஒரு நபர் அப்படின்னா இன்க்ளூடிங் வாலிப பிள்ளைகள் உட்பட, சின்ன பிள்ளைகள் உட்பட ஒருத்தர் 2 பேர்த்த கூட்டிகிட்டு வரணும். இந்த வருஷம் 2 கை, ஆமாம், எல்லாருக்கும் நல்ல கரங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், 2 கரங்களை கொடுத்துருக்கிறார். ஆகவே கரத்திற்கு ஒருவராக நம்ம அழைத்து வரணும். அப்போ அது அடுத்த ஆண்டு அது அப்படி பெருகும் பொழுது இன்னும் அது என்ன ஆகுங்க? இப்போ அது 3 பேர் ஆச்சுங்களா, 3 பேர் 2 பேருங்கும்போது அடுத்து 6 ஆகும் இல்லையா? ஸோ அப்படி தான். ஆனால் ஆதி திருச்சபையினுடைய பெருக்கம், சபைகள் பெருகினது அப்படின்னு தான் நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு நல்ல பெருக்கத்தை தேவன் நமக்கு கொடுப்பாராக. இன்னும் நமக்கு 2 அல்லது 3 ஆராதனைகள் நடக்கத்தக்கதாக இந்த ஆத்தும அறுவடைக்கு நாம் ஆயத்தமாகவும் தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. அதற்கு உரிய எல்லா விதமான பேக் சப்போர்ட்டும் திருச்சபையிலிருந்து உங்களுக்கு செய்யப்படும். அதற்காக இப்போ நாங்கள் முதலாவது எடுத்திருக்கிற ஒரு தீர்மானம் என்ன அப்படின்னாக்கா, 5 அப்பம் 2 மீன் என்கிறதான ஒரு திட்டம். 5 அப்பம் 2 மீன். ஒரு சின்ன பையன் தன்னிடத்தில் இருந்த 5 அப்பம் 2 மீனை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வந்தபோது தேவன் அதை ஆசீர்வதித்து 5000 புருஷர்கள் சாப்பிடும்படியாக அதில் மீதம் எடுக்கத்தக்கதாக தேவன் அனுகிரகம் செய்தார். ஆகவே அதுபோல் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா, 5 அப்பம் அப்படிங்கும்போது உங்களுக்கு அடுத்த வாரத்தில் அநேகமாக இந்த கை கொடுக்கப்படும். இந்த கை உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 2 கை கொடுக்கப்படும். இருக்கு இல்லைங்களா? 2 கை இருக்குது எல்லாத்துக்கும். அதனால் 2 கை கொடுக்கப்படும். இதில் ஒரு பக்கம் தமிழில் இருக்குது, ஒரு பக்கம் இங்கிலீஷில் இருக்குது. நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு பக்கம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்முடைய குடும்பத்தில் இரத்த உறவுகள், ரட்சிக்கப்படாத இரத்த உறவுகள் 5 பேரினுடைய பெயரை ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு பேர் எழுதிடுறீங்க. இன்னொரு பக்கம் ரட்சிக்கப்படாத நம்முடைய நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் 5 பேர் எழுதிக்கிறோம். எழுதிட்டு கீழே ஒரு கோடு கொடுத்துருப்போம், அதில் உங்கள் பேர் நீங்கள் எழுதிடுங்க. சரிங்களா? உங்கள் பேர் எழுதிட்டு
ஒரு காப்பி நீங்கள் வச்சுக்கோங்க. வீட்டில் அதிகமாக எங்கே பயன்படுத்துகிறீங்களோ, ஜெப அறையோ அல்லது ஜெப நோட்டு, ஜெப புத்தகம் எது வச்சுருந்தீங்கன்னா அதில் வச்சுக்கோங்க. இதை டெய்லி நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஒரு நபருக்கு குறைந்தது 1 நிமிடம் ஆகுது. அப்போது ஒரு நாளைக்கு இந்த கையை எடுத்திங்கன்னா 10 நிமிஷம் ஜெபிக்கணும். ஸோ இது நீங்கள் ஒன்று வச்சுக்க போகிறீங்க. இந்த எழுதின இன்னொன்று நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, அது எங்கிட்ட நீங்கள் கொடுத்துருவீங்க. சரிங்களா? நான் என்ன செய்வேன் அப்படின்னாக்கா, திருச்சபையில் வந்து இந்த கையை வச்சு ஒவ்வொருத்தரும் கொடுத்த கைகளை வச்சு நீங்கள் அதில் குறிப்பிட்டு இருக்கிற பெயர்களை சொல்லி தேவ சமூகத்தில் சொல்லி ஜெபிக்க போகிறேன். ஸோ உங்களுடைய ஜெபத்துக்கு சப்போர்ட்டாக நானும் என்ன செய்ய போகிறேன், ஜெபிக்க போகிறேன். இவங்க வந்து இந்த 10 பேரை இந்த ஆண்டில் உங்கள் சமூகத்துக்கு கொண்டு வர பிரயாசப்படுறாங்க, ஆண்டவரே உதவி செய்யுங்கன்னு சொல்லி நானும் உங்களுக்காக, நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 10 நபருக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இது என்னது? 5 அப்பம். சரிங்களா? 2 மீன் என்ன தெரியுங்களா? 2 மீன் அப்படிங்கிறது சுவிசேஷம் மற்றவர்களுக்கு நம்ம அறிவிப்பதற்காக சுவிசேஷ கைப்பிரதிகள் நம்ம வாங்கி வச்சுருக்கிறோம். 2000 சுவிசேஷ கைப்பிரதிகள் வாங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அது இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது கவர்லேருந்து பிரித்து உள்ள 3 இருக்குது ட்ராக்ஸ். அதனால் நான் கவர்லேருந்து பிரிச்சுட்டேன். பிரித்து 3 தனித்தனியாக வச்சுருக்கோம். இதில் ஒன்று வந்து பயப்படாதே உங்களுக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார்னு இருக்குது. இது கிறிஸ்மஸ் சமயத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்த 2 ட்ராக்ஸ் வந்து தேடி வந்தார் அற்புதம் செய்தார்னு ஒன்று இருக்குது. கலங்காதீர்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு ஒன்று இருக்குது. இது மற்ற நாட்களில் இந்த 2 ட்ராக்ஸ் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த 3 ட்ராக்ஸும் தனித்தனியாக போட்டு தனித்தனி பாக்ஸில் இங்கே வச்சுருக்குறோம். நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். இன்னையிலிருந்து நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்குள்ளே ஒரு நோட் இருக்குது, அதுக்குள்ளேயே ஒரு பேனா இருக்குது. நீங்கள் உங்கள் பேரை எழுதி எவ்வளவு ட்ராக்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு அதில் குறித்து வச்சுட்டு நீங்கள் போய்க்கலாம். இங்கே திருச்சபைக்கு வந்து இந்த கைகளை வச்சு நான் ஜெபம் பண்ணும்போது அந்த நோட்டையும் எடுத்து நான் ஜெபம் பண்ணுவேன். இவங்க இவ்வளோ ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க, அத்தனை நபர்கள் அவங்க சந்திக்கணும். அது அந்த ட்ராக்ஸுக்கு வாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சந்திக்கப்படணும்னு சொல்லி அதற்காகவும் நான் ஜெபிக்க போகிறேன். அதனால் நீங்கள் தயவாய் உங்களுடைய பெயர்களை அங்கே எழுதிட்டு எவ்வளவு எடுக்கிறீங்க, அது ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்குறோம். ஒரு ரப்பர் பேண்டில் 50 இருக்குது. நீங்கள் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். 50 எடுக்கணுங்கிறது இல்லை, எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை மொத்தமாக இந்த மாதிரி 3 சேர்த்து நீங்கள் எடுக்கிறதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது பின்னாடி தனியாக வச்சுருக்குறோம். அதுவும் ஒரு பண்டலில் 50 இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த 3 ட்ராக்ஸ் தனித்தனியாக கொடுத்தீங்கன்னா இந்த கவர் மிச்சமாகும். இந்த கவருக்குள்ளே 2 சாக்லேட் போட்டு அது கூட என்ன செய்யலாம், கிறிஸ்மஸ் அன்பளிப்பாக கொடுக்கலாம். இதுலேயும் என்ன இருக்குன்னா, ஆசீர்வாதமான கிறிஸ்மஸ் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு இருக்குது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே யாரோ ஒரு முகம் தெரியாத நபர், பெயர் தெரியாத நபர் இதெல்லாம் அச்சடித்து என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. இலவசமாய் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆகவே கருத்தாக நீங்கள் ஜெபத்தோடு கூட இந்த காரியங்களை செய்யும்படியாக உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். நீங்கள் தாராளமாக நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் வேலை ஸ்தலங்களில் ஆகட்டும் அல்லது பஸ் ஸ்டாண்டில் ஆகட்டும், நீங்கள் பிரயாணம் பண்ணுகிற போதாகட்டும், ஜெபத்தோடு ஞானமாய் நீங்கள் கொடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. அப்போ இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு வாரத்தில் குறைஞ்சது 2 நபருக்காவது நான் ட்ராக்ஸ் கொடுப்பேங்கிறது தான். அதுதான் 2 மீன். சரிங்களா? ஒரு வாரத்தில் குறைஞ்சது 2 நபருக்கு ட்ராக்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? இது 2 மீன். அப்போது 5 அப்பம் 2 மீன். அந்த திட்டத்தை உங்களுடைய முன்பதாக நாங்கள் வைக்கிறோம். அடுத்தது ஜனவரி மாதத்திலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, ஒவ்வொரு குடும்பமும் உங்கள் வீட்டை சுற்றிலும் இருக்கக்கூடிய 10 குடும்பங்களை தெரிவு செய்துக்குங்க. ஒரு 10 பேர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இயேசு கிறிஸ்துவை அறியாத 10 நபர்கள். அந்த 10 நபர்களுடைய அந்த குடும்பத்தை பெயரை நீங்கள் எழுதி வச்சு ஜனவரி மாதத்திலிருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். வெறும் ஜெபம் மாத்திரம் பண்ண போகிறீங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது அவங்களோடு கூட நல்ல முறையில் பேசி பழகுங்க. எதுக்கு இதை செய்ய போகிறோம் அப்படின்னா, அடுத்த டிசம்பர் மாதம், டிசம்பர் 2025
நம்ம கிறிஸ்மஸ் கேரல் போக போகிறோம். அந்த கிறிஸ்மஸ் கேரல் எங்கே அப்படின்னா, அந்த நீங்கள் 10 குடும்பம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த குடும்பத்துக்கு நீங்கள் தான் போக போகிறீங்க. இப்போ என் வீட்டை சுற்றி 10 குடும்பம் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன்னா, அந்த 10 குடும்பத்துக்கு நான் ஃபேமிலியாக போய் என்ன செய்யணும், கிறிஸ்மஸ் செய்தியை சொல்லி ஒரு ஸ்வீட்டு கொடுத்துட்டு வரலாம். இல்லை நீங்கள் சர்ச்சிலேருந்து வாங்க, வந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா, சர்ச்சிலேருந்து ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு 4-5 பேர் மட்டும் வருவார். ரொம்ப கும்பலாலாம் நம்ம போக வேண்டாம். அதுபோல் அந்த கிறிஸ்மஸ் கேரல் ஸ்ட்ரிக்டாக நமக்கு எப்போவும் இருக்கக்கூடிய விதிமுறைகளின்படி 8:30 மணிக்குள் முடிவடையும். சரிங்களா? 9 மணிக்கு மேலே நம்ம எங்கேயுமே வெளியே இருக்க மாட்டோம். ஆகவே அப்படிப்பட்டதான ஒரு காரியம் எந்த கிறிஸ்தவங்க வீட்டுக்கும் போக போகிறது கிடையாது. ஆகவே இந்த காரியத்தையும் நீங்கள் குறித்து வைத்து கவனமாக ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது என்னுடைய காரியங்கள் சிலவற்றை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அதுக்கு உங்களுடைய ஜெப உதவி எனக்கு வேணும். அதுக்காக வாரத்தில் 2 நாட்கள், ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமையில் காலையில் 9 மணியிலிருந்து மத்தியானம் 2:30 மணி வரைக்கும் நான் இங்கே அவைலபிள். ஜனவரி மாதத்தில் இருந்து ஜனவரி 1ஆம் தேதி இல்லை, ஜனவரி 1ஆம் தேதி புதன்கிழமை இல்லை, 2ஆம் தேதியிலிருந்து எல்லா புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் காலை 9 மணியிலிருந்து மதியம் 2:30 மணி வரையிலும் நான் இங்கே இருப்பேன். நான் சொல்லப்பட்ட சில காரியங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக, இன்னும் சில காரியங்களுக்காக ஜெபிக்கும்படியாக நான் இங்கே திருச்சபையில் இருப்பேன். ஒருவேளை நீங்கள் தனியாக சந்திக்கணும்னு விரும்பினாலோ, அல்லது ஜெபிக்கணும்னு விரும்பினாலோ, உபவாசிக்கணும்னு விரும்பினாலோ, வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்னு விரும்பினாலோ, எந்த ஒரு ஆவிக்குரிய உதவிக்காகவும் நீங்கள் தாராளமாக நீங்கள் வரலாம். அந்த நேரத்தில் நான் இருப்பேன். ஒருவேளை நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு அன்றைக்கி சாயந்தரம் தான் எனக்கு முடியும் அப்படின்னா, தாராளமாக உங்களுடைய நேரத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஊழியங்கள் இல்லாத நாட்களில் 2வது வியாழக்கிழமை தனபாக்கியம்மா வீட்டில் இருக்குது கூட்டம் சாயந்தரம். ஸோ அந்த மாதிரி இல்லாத நாட்களில் மாலை நேரத்தில் உங்களுக்காக நான் இங்கே அவைலபிளாக இருப்பேன். சரிங்களா? முற்றிலும் தேவன் கொடுத்த முத்துக்களை அவருடைய கரத்திலே திரும்பவும் பரலோக ராஜ்யத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்கிற ஒரே தரிசனத்தோடு கூட நான் இங்கே இருக்கிறேன். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதைப் போல, பவுல் சொல்லுவதைப் போல தான், அவரை போல இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கெல்லாம் இன்னும் போகலை. உங்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் நான் விரும்புகிறேன். ஆகவே தாராளமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த நாட்களை, அந்த நேரங்களை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அதுபோல் இதெல்லாம் இப்போ சொல்லிட்டு வர்றதெல்லாம் புதுசாக 2025 நம்ம கொண்டு வரக்கூடிய திட்டங்கள்ங்க. அது ரெகுலராக இருக்கிறது, எப்போ இருக்கிறது இருக்கும். இப்போ சொல்லிட்டு வர்றதெல்லாம் புதுசாக 2025 வர்றது. ஒவ்வொரு மாதமும் 3வது வார வியாழக்கிழமை மாலை 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் விடுதலை அபிஷேக ஆராதனை இங்கே திருச்சபையில் இருக்கும். 1 மணி நேரம், 7 மணியிலிருந்து 8 மணி வரையிலும். அதில் என்ன செய்வோம் அப்படின்னாக்கா, கட்டப்பட்டவர்களுக்காக, சிறைப்பட்டவர்களுக்காக, தேவை உள்ளவர்களுக்காக, வியாதிப்பட்டவர்களுக்காக, பலவீனப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம். ஒருவேளை நீங்கள் யாராவது கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக இங்கே கூட்டிகிட்டு வரலாம். அல்லது அப்படி வர்றவங்களுக்காக ஜெபிக்கிற அந்த ஜெபத்துக்கு சப்போர்ட்டிவாக என் கூட இணைந்து ஜெபிக்க நீங்கள் விரும்புவீங்கன்னா தாராளமாக நீங்கள் அந்த அன்னைக்கு வரலாம். 3வது வார வியாழக்கிழமை சாயந்தரம் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். யாரும் வரலை அப்படின்னா நம்ம பாட்டுக்கு உட்காந்து ஜெபிக்க போகிறோம். திருச்சபை விசுவாச மக்களில் வீட்டை சுற்றில் இருக்கக்கூடிய ஏரியாவில் கட்டப்பட்ட பிள்ளைகள், விடுதலை ஆகாத பிள்ளைகள், அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதை நீங்கள் உங்கள் வீடுகளில் பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக அறிமுகப்படுத்தி அவர்களை நீங்கள் அழைத்து வரலாம். அவர்களுக்காக ஜெபிக்கப்படும். கர்த்தர் விடுதலை கொடுப்பார். அதுபோல் வரக்கூடிய 2025 ஜனவரி மாதத்திலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7:15 மணிக்கு ஸ்தோத்திர ஆராதனை தொடங்கும். 7:15 7:25 வரைக்கும் வெறும் ஸ்தோத்திரம் மாத்திரம். அது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தர் முன்பதாக இருந்து ஸ்தோத்திரம் மட்டும் செய்வாங்க. 7:25க்கு எப்பவும் போல் நம்முடைய ஆரம்ப ஜெபத்திலிருந்து ஆராதனைகள் துவங்கும். அது யார் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது முன்னத்த வாரம் உங்களுக்கு அதற்குரிய பொறுப்பாளர்கள் அதை சொல்லுவாங்க. பெண்கள் ஐக்கியத்திற்கு
ஜானகி அக்காவும் வசதி அக்காவும் இருக்கிறாங்க, வாலிப ஐக்கியத்துக்கு அனிதா அக்கா இருக்கிறாங்க, சகோதரர்கள் ஐக்கியத்துக்கு அஜித் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் இருக்கிறாங்க. அவங்கவுங்க சொல்லுவாங்க எந்த வாரம் நீங்கள் வந்து முன்னாடி ஸ்தோத்திரம் பண்ணணும். வெறும் ஸ்தோத்திரம் மட்டும்தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸ்தோத்திரம். ஏன்னா ஸ்தோத்திரம் பெருகுகிற இடத்துல கர்த்தருடைய கிருபை பெருகும். ஆகவே அந்த ஸ்தோத்திரத்திற்காக நீங்கள் ஆயத்தமாக இருங்க. அதுபோல் வருஷத்தில் இடையில வரக்கூடிய விடுமுறை நாட்கள், அரசாங்க விடுமுறை நாட்கள். ஏன்னா அது வேலைக்கு போகிறவங்க கல்வி நிறுவனமாக இருந்தால் தான் விடுமுறை கட்டாயமாக இருக்குது. மற்ற வேலை ஸ்தலம்னா விடுமுறை அப்படி இருக்கிறது இல்லை. அதனால் அதை நாங்கள் கட்டாயப்படுத்தலை. ஸோ அரசு விடுமுறை நாட்களில் நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் உபவாசிக்கவோ அல்லது ஜெபிக்கவோ வேதத்தை கற்றுக்கொள்ளவோ தாராளமாக நீங்கள் திருச்சபையை பயன்படுத்தலாம். நீங்கள் முன்கூட்டி சொல்லிட்டீங்கன்னா அதற்கு ஆயத்தமாக நாங்கள் இருப்போம். சரிங்களா? நீங்கள் எதுக்கு வந்தாலும் சரி, பைபிள் படிக்கணும்னு வந்தாலும் கற்றுத்தர ஆயத்தம், உபவாசிக்க வந்தாலும் உபவாசத்தோடு நாங்கள் இருக்க ஆயத்தம், ஜெபத்துக்கு வந்தாலும் நாங்கள் ஆயத்தம். சரிங்களா? எப்படியாவது அவருடைய வருகையில் நம்ம ஆயத்தமாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அந்த நாட்களை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். வருகிற மார்ச் மாதத்திலிருந்து விசேஷித்த கூடுகைகள் நம்முடைய திருச்சபையில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. மார்ச் 8 ஏப்ரல் 13 வரையிலும் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே மாலை 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் சிலுவை தியான கூட்டங்கள் உண்டு. நம்முடைய திருச்சபை விசுவாச மக்கள் தான் அதை தியானிக்க போகிறாங்க. அடுத்த வாரத்தில் அவர்களுக்கு உரிய தலைப்புகள் கொடுக்கப்படும். புனித வெள்ளி மற்றும் உயிர்த்தெழுந்த ஞாயிறு இடைப்பட்ட 3 நாட்கள், அதாவது வெள்ளி சனி ஞாயிறு, அந்த 3 நாட்கள், ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி ஆராதனை, ஏப்ரல் 20 உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஆராதனை. அது இல்லாமல் சனிக்கிழமை நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஆகவே அந்த சனிக்கிழமை காலையில் வாலிபர்களுக்காகவும் சனிக்கிழமை மாலை குடும்பங்களுக்காகவும் ஆலோசனை கூட்டம் வைத்திருக்கிறது. இதற்காக சென்னையிலிருந்து சகோதரர் சுவிசேஷகர் ஏசாயா சுந்தரராஜன் அவர்களை பேசி முடிவு செய்திருக்கிறோம். டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கிற சிறப்பு கூட்டங்களுக்கு உரிய நபர்களை இப்பொழுது பேசி முடிவு செய்தாகிவிட்டது. சரிங்களா? கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். ஸோ நம்ம ஆயத்தமாகணும். இந்த விசேஷித்த கூட்டங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். மே மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் மாலை 6:30 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் நமக்கு சிறுவர் வசந்த விழா உண்டு. ஸோ அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். பிள்ளைகளை அழைத்து வர உரிய ஆவணங்களை நீங்கள் செய்யும்படியாக அன்பை கேட்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 15, 16, 17 3 நாட்கள், அதுவும் வெள்ளி சனி ஞாயிறு நமக்கு அமைகிறது. ஆகவே அந்த 3 நாட்கள் நமக்கு காலையும் மாலையும் 2 நேரங்களும் உபவாச அபிஷேக ஆராதனை உண்டு. பாஸ்டர் ஏஎஸ் யோவான் அவர்கள் அந்த ஆராதனை நம்ம மத்தியில் வந்து நடத்த இருக்கிறாங்க. விசேஷமாக சனிக்கிழமை வாலிபர்களுக்காக காலை நேரத்தில் அபிஷேக ஆராதனை உண்டு. ஆகவே அந்த நாட்களை குறித்து வைத்து கொள்ளுங்க. இப்போ இருந்தே அதற்காக நீங்கள் ஜெபிங்க, ஆயத்தமாகுங்க. அக்டோபர் மாதம் 19 மற்றும் 20 ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை, அது தீபாவளி 20ஆம் தேதி. ஆகவே அந்த 19, 20 இந்த வருடம் சென்றது போல் மிஷனரிகள் வாலிபர்கள் மிஷனரி ஸ்தலத்துக்கு செல்ல இருக்கிறாங்க. அந்த பணித்தளத்தை ஆயத்தம் செய்திருக்கிறோம். அது அதாவது ஜனவரி மாதத்தில் போய் அதை நேரடியாக பேசிட்டு வந்துடுவோம். ஆகவே அந்த மிஷனரி பயணத்திற்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. அதே போல் அடுத்த வருடம் 2025 டிசம்பர் 28, 29, 30 மாலை 7 to 8 வருட இறுதி ஸ்தோத்திர கூட்டம் உண்டு. ஆகவே இதெல்லாம் இந்த புதிய ஆண்டில் நடைபெறக்கூடிய புதிய ஊழிய திட்டங்கள். அது இல்லாதபடி 17, 11 நவம்பர் மாதம் 17ஆம் தேதி திருச்சபை வளர்ச்சி ஆலோசனை கூட்டம் நம்ம நடத்தினோம். ஒரு சிலர் நீங்கள் கலந்து கொண்டு சில ஆலோசனைகள் கொடுத்தீங்க. அந்த ஆலோசனைகளின்படி அந்த ஆலோசனைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு தீர்மானங்களாக்கப்பட்டு இருக்கிறது. அதன்படியாக திருச்சபை ஆராதனை முடிந்த பிறகு ஒவ்வொரு வாரமும் வாலிபர் கூட்டம் உண்டு. எல்லா வாரங்களும் வாலிபர் கூட்டம் உண்டு. திருச்சபை ஆராதனை முடிந்த பிறகு அந்த வாலிபர் கூட்டம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கேட்டது. அதே போல் அந்த ஆலோசனை கூட்டத்தில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து தான். அதையும் நாங்கள் ஆமோதித்து பதிவு செய்திருக்கிறோம். ஆகவே அதற்கும் நீங்கள் தயவாய் கீழ்ப்படியும்படி அன்பாய் கேட்கிறோம். வாலிப சகோதர சகோதரிகள் காலை ஆராதனைக்கு 7:15 மணிக்கும் மாலை ஆராதனைக்கு 5:45 மணிக்கும் கட்டாயம் நீங்கள் வருகை செய்திருக்க வேண்டும். ஓ சரி, 7:15 நமக்கு துதி ஆராதனை ஸ்டார்ட் ஆகிறதுனால 7:10ங்கிறார் அண்ணன். 7:10க்கு நீங்கள் வந்துடணும். யூத் சரிங்களா? காலையில் 7:10க்கு இங்கே இருக்கணும். சாயந்தரம் 5:45க்கு இங்கே இருக்கணும்.
காலையும் மாலையும் வாலிபர்கள் கட்டாயம். மாதத்தில் ஒரு வாரம் பெண்கள் ஐக்கியத்திற்கும் ஒரு வாரம் வாலிபர் ஐக்கியத்திற்கும் மாலை நேர வேதப்பாட வகுப்பிலே பாடல் மற்றும் ஆராதனை நடத்துவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. 5 வாரங்கள் இருக்கக்கூடிய மாதத்தில் வேத பாட வகுப்பினுடைய செய்தியும் பெண்கள் ஐக்கியத்திற்கு ஒதுக்கப்படுகிறது. அது இல்லாதபடி மற்ற எல்லா வழக்கமான ஊழியங்களும் 2024 வழக்கமான ஊழியங்களும் அதில் தொடரும். சனிக்கிழமையில் நமக்கு எப்பவும் இருக்கிறதா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். முதல் வாரத்தில் காலையில் சகோதரர்கள் ஐக்கியம் உண்டு, மாலையில் சுத்திகரிப்பு ஜெபம் உண்டு. 2வது வாரம் 24 மணி நேரம் சங்கிலி தொடர் ஜெபம். 3வது வாரத்தில் சகோதரர்கள் ஐக்கியமும் மாலை நேரத்தில் மன்றாட்டு ஜெபமும் உண்டு. 4வது வாரத்தில் காலையில் வாலிபர் ஐக்கியமும் மாலையில் விசுவாசிகளின் தேவைகளுக்கான ஜெபமும் உண்டு. ஸோ இந்த ஜெபங்களிலெல்லாம் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மாதத்தினுடைய முதல் தேதி அதிகாலையிலே நமக்கு ஆசீர்வாத ஜெபம் எப்பொழுதும் போல இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தனியாக நீங்கள் என்னை கேட்கலாம். அதற்குரிய காரியங்கள் விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இது எல்லாவற்றையும் நீங்கள் தயவாய் ஜெபத்தில் வைத்து ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்கிறோம்.